ஒரு அழகான ஊரில் மித்ரான்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவள் எப்பவும் சிரித்த முகம். அவளோட நெருங்கிய நண்பன் யாருன்னா பிஸ்கோ. பிஸ்கோ யாருன்னா அவள் வளர்க்குற குட்டி நாய். பிஸ்கோ வாலாட்டினா மித்ரா சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஒரு நாள் மித்ரா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது பளிச்சு பளிச்சுன்னு வெளிச்சம். அங்கிருந்து இறங்கி வந்தது ஒரு அழகான ஏஞ்சல். வெள்ளை இறகுகள், கையில் நட்சத்திர கம்பு. ஏஞ்சல் சொன்னது, மித்ரா, உனக்கு ஒரு மாய உலகம் காட்டப் போகிறேன்னு. பிஸ்கோவும் வரலாமான்னு மித்ரா கேட்டா. ஏஞ்சல் சிரித்தாள். நிச்சயமாக, மாயா உலகம். ஒரே நொடியில் மித்ராவும் பிஸ்கோவும் ஒரு அற்புதமான இடத்துக்கு போனாங்க. அங்கே சாக்லேட் மலை, மலை முழுக்க சாக்லேட். பிஸ்கோ ஒரு லிக் அடித்தது. ஐஸ்கிரீம் அருவி, வெண்ணிலா, ஸ்ட்ராபெரி, சாக்லேட். மித்ரா கையை நீட்டி ஐஸ்கிரீமை பிடித்தாள். அப்புறம் சிப்ஸ் படகு, உருளைக்கிழங்கு சிப்ஸில் செஞ்ச படகு. ஏஞ்சல் சொன்னான், இதில் ஏறி சவாரி போகலாம். மித்ரா ஏன்னு கத்தினா. பிஸ்கோ ஒவ்வொன்னு குதிச்சது. சிப்ஸு படகு ஐஸ்கிரீம் அருவியில் மிதந்து போச்சு. கிரன்ச் கிரன்ச்சின்னு சத்தம். பிஸ்கோ கொஞ்சம் சிப்ஸை கடிச்சிடுச்சு. சவாரி முடிஞ்சதும் ஏஞ்சல் சொன்னான், இந்த உலகம் இனிமையானது. ஆனால் அதை விட இனிமையானது உன் நல்ல மனசும் உன் நண்பர்களோட அன்பும் தான். அடுத்த நொடியில் மித்ரா விழித்தாள். பிஸ்கோ பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்தது. மித்ரா சிரித்தாள். இது கனவாக இருந்தாலும் ரொம்ப இனிமையான கனவு. ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.